திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா பகுதி 22. ஆவணி அஷ்டமி இரவு கொள்ளிடக்கரையில் தீபங்கள் ஏற்றப்பட்டு ஜெகஜோதியாய் காணப்பட்டது. பழையாறை அரண்மனையில் கண்ணன் அவதாரத்தை கோலாகலமாக கொண்டாடிய வீரநாராயணி இரவு தெப்ப உற்சவத்திற்காக புறப்பட்டாள். அங்கிருந்து அரச குடும்பத்து பெண்கள் ஆராதனையில் கலந்து கொண்டார்களே தவிர பின்னர் நிகழ்ந்த நடனம், நாடகம் ஆகியவற்றில் பங்கேற்கவில்லை. கொள்ளிடத்தில் நடைபெற இருந்த திருவுரல் உற்சவத்திற்கும் அவர்கள் வர இயலாது என்று வீரநாராயணனிடம் தெரிவித்துவிட்டனர். தோழிகள் சிலர் மட்டுமே வீரநாராயணியின் சிவிகையை பின்தொடர்ந்து வந்தனர். அவள் சிவிகைக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட பொன் சப்பரத்தில் அவள் ஆராதித்து வந்த கொள்ளோதும் கண்ணனின் பிரதிமையை சுமந்து கொண்டு பணியாளர்கள் வந்தனர். சப்பரத்தின் பக்கத்தில் சில வைணவர்கள் திவ்ய பாசுரங்களை இசைத்து வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்கப்பட்டன. ஊர்வலத்தைச் சுற்றி அரண்மனை காவலர்கள் அணிவகுத்து நின்றனர். பரிவாரம் பழையாறை அரண்மனையிலிருந்து புறப்பட்டு கொள்ளிடக்கரை அடைந்த பொழுது ஊர் அடங்கி இருந்தது. இருப்பினும் தெப்போர் உற்சவத்தை காணும் ஆவலில் சிலர் மட்டும் அங்கங்கே கூட்டமாக நின்றிருந்தனர். கொள்ளிடத்தில் மிகச்சிறிய தெப்பம் ஒன்று வட்டமாக அமைக்கப்பட்டு இருந்தது. தெப்பத்தில் ஓலைகள் வேயப்பட்டு அதன் மீது வண்ணத் துணிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. தெப்பத்தின் மையத்தில் கூராளம் ஒன்று கட்டப்பட்டிருக்க அதன் கீழே கண்ணனின் பிரதிமை எழுந்தருளச் செய்யப்பட்டது. அந்த பிரதிமையை நோக்கியபடி அமைந்திருந்தது ஒரு இருக்கை. அதன் மீது சாய்ந்து கொள்வதற்கு வசதியாக வெட்டி வேராலும் மலர்களாலும் தயாரிக்கப்பட்ட திண்டு ஒன்று வைக்கப்பட்டு இருந்தது. கண்ணனின் பிரதிமை தெப்பத்தில் எழுந்தருளப்பட்டதும் வீரநாராயணியும் தெப்பத்தில் ஏறி தன் இருக்கையில் அமர்ந்து திண்டில் சாய்ந்து கொண்டாள். தீப்பந்தங்கள் ஏந்திய இரு பணியாளர்களும் தெப்பத்தை செலுத்துவதற்கு இருவரும் அதில் ஏறிக்கொண்டனர். தெப்பத்தில் திருவூரல் உற்சவத்திற்காக புறப்பட்டாள் வீரநாராயணி. கரையில் இருந்தபடியே வாத்தியங்களை இசைத்து கொண்டிருந்தனர் கலைஞர்கள். முதல் முறையாக பழையாறை மக்கள் இம்மாதிரியான தெப்ப வைபத்தை காண நேர்ந்தால் அவர்கள் பரவசத்துடன் அதையே நோக்கி கொண்டிருந்தனர். அதே சமயம் கொள்ளிடத்தின் மறுகரையிலிருந்து சில உருவங்கள் நீருக்குள் பாய்ந்தன. கொள்ளிட நீரின் பாய்ச்சல் வேகம் எடுத்துக்கொண்டே இருந்தது. அதை பொருட்படுத்தாமல் அந்த உருவங்கள் வீரநாராயணி அமர்ந்திருந்த தெப்பத்தை நோக்கி நீந்தின. தெப்பம் 2 சுற்றுகளை முடித்துக்கொண்டு இறுதிச் சுற்றுக்காக திரும்பிய பொழுது அதில் தீப்பதங்களை பிடித்தபடி நின்றிருந்த அந்த 2 பணியாளர்களின் கால்களை யாரோ பற்றி நீருக்குள் இழுக்க அவர்கள் நிலை தடுமாறி நீருக்குள் விழுந்தனர். கொள்ளிட நீரில் தீப்பந்தங்கள் அணைந்து போயின. தெப்பத்தை இருள் சூழ கரையில் இருந்த காவலர்களால் தெப்பத்தை காண முடியாமல் போனது. தீப்பந்தம் ஏந்தியவர்களில் நீரில் விழுந்ததை கண்ட வீரநாராயணி பதைபதைத்து போய் எழ முற்பட்டாள். திடீரென்று அவளை பற்றி ஒரு உயரமான உருவம் அவள் குரல் வலையை நெரிக்க துவங்கியது. அவள் அலற வாயை திறந்தும் பயனில்லாமல் போனது. கண்கள் பிதுங்க சுவாசிக்க முடியாமல் திணற கரை பக்கமாக கையை வீசினாள் அவள். ஆனால் மழுக்கு என்கின்ற சத்தம் தெப்பத்தை கரையை நோக்கி செலுத்த முயன்ற ஓடக்காரனின் செவியில் விழ அவன் கலவரத்துடன் சுற்றிலும் பார்த்தான். உயிரற்ற வீரநாராயணின் சடலம் கொள்ளிட நீரில் விழுந்தது. தெப்பத்தை செலுத்து கொண்டிருந்தவன் மார்பில் கட்டாரி ஒன்று பாய அவன் அலறியபடியே நீரில் விழுந்து உயிர் துறந்தான். அடுத்ததாக தன்னை நோக்கி கொலைகாரன் வரக்கூடும் என்று யூகித்த அந்த மற்றொரு ஓடக்காரன் ஆற்று நீரில் குதித்து தப்பிக்கும் எண்ணத்துடன் நீந்த அவனுக்காகவே காத்திருந்ததைப் போல் ஒருவன் அவனை வரவேற்று தன் கையில் இருந்த கத்தியாய் அவன் நெஞ்சில் பதம் பார்த்தான். மறுநாள் காலையில் வீரநாராயணி உட்பட 5 சடலங்களை கொள்ளிடத்திலிருந்து மீட்டு எடுத்தனர். கண்ணனின் பொற்பிரதிமை காணப்படவில்லை. கள்வர்கள் சிலர் பொற்பிரதிமையை களவாடுவதற்காக தெப்பத்தில் இருந்தவர்களை கொன்றுவிட்டு அதை கவர்ந்து சென்று விட்டார்கள் என்று அரண்மனையிலிருந்து அறிவிப்பு செய்யப்பட்டது. செய்தியை கேட்ட அரச குடும்பமே நிலைகுலைந்து போனது. வீரநாராயணியின் மரணம் குந்தவையை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. முந்தைய தினம்தான் அறிமுகமாகி நீண்ட நாட்கள் பழகியவளைப் போல் பேச கண்ணன் அவதார தினத்தை சிறப்பாக கொண்டாடி அன்றிரவே தன் பிரியமான கண்ணனுடன் காவிரி ஆற்றில் மூழ்கிவிட்டாளே. கொள்ளிடத்தில் இறங்கி அரங்கனிடம் அடைக்கலம் புகுந்து விட்டாளா? இல்லை. ஊரல் உற்சவம் முடிந்ததும் வீரத்தின் குரல் நிறுத்தப்பட்டு விட்டது. பார்க்கடலில் தானே அவதரித்திருந்தாள் திருமகள். முனைப்பாடியின் திருமகள் அவள் தோன்றிய இடமான நீரின் ஆழத்திற்கே மீண்டும் அனுப்பப்பட்டு விட்டாள். அறிஞ்சேனும் மெய்கண்டனும் திட்டமிட்டதை நிறைவேற்றிவிட்டனர் போலும். சோழன் அரண்மனையில் நாம் இருவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வீரநாராயணி கூறியிருந்தாளே,
அவளையும் அறியாமல் குந்தவையின் இதயத்தை பயம் கவ்வியது. இதை பற்றி இனி யாரிடமாவது விவாதித்தால் கூட தானும் வீரநாராயணியைப் போல் கொள்ளிடத்தில் மிதப்போம் என்று அவளுக்கு தோன்றியது. வீரநாராயணியை எண்ணி கண்ணீர் உகுத்த கண்டராதித்யன் அவள் நினைவாக திருமால் கோட்டம் ஒன்றை அமைத்தான். வீரநாராயணியின் மரணம் மட்டுமல்ல, அப்படி ஒரு இளவரசியை கண்டராதித்தர் மறந்து கொண்டதாகவே சரித்திரம் பதிவு செய்யவில்லை. ஆனால் பண்டரத்தார் மட்டும் சோழர் வரலாற்றில் அவளை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றனர். கல்கி உள்பட சரித்திர கதாசிரியர்கள் வீரநாராயணி பற்றி குறிப்பிட்டதில்லை. காவிரி ஆற்றுக்கு வடக்கே கண்டராதித்ய சதுர்வேதி மங்கலம் என்ற பகுதியை அமைத்த கண்டன் என்னும் ஆனைமங்கல செப்பேடுகள் கூறுகின்றன. இங்கே வீரநாராயணியின் நினைவாக திருமாலுக்கு கோவில் அமைந்ததை கண்டான். திருச்சி மாவட்டம் உடையார்பாளையம் வட்டத்தில் கொள்ளிடத்தின் வடகரையில் திருமழப்பாடிக்கு மேற்கே இந்த ஆலயத்தை அமைத்தான். தற்பொழுது இந்த பகுதியை கண்டி ராஜ்யம் என்று அழைக்கின்றனர். சிவபக்தனார கண்டராதித்யர் எதற்காக திருமால் கோயில் ஒன்றை இங்கு நிறுவினான்? வைணவத்தை கடைப்பிடித்த தன் மனைவியின் நினைவாகவே இதை எழுப்பினான் என்று கூறுவர். காமத்துப்பால். சூரியனின் கிரகங்கள் மான்யகேது நகரில் பரவி அரண்மனை நந்தவனத்தை கடந்து மன்னன் கோவிந்தன் உறங்கிக் கொண்டிருந்த பள்ளியறை சாளர கதவுகளில் கண்ணாடியில் பிரதிபலித்தது. அதன் ஒளியை கோவிந்தனின் பால்வண்ண முகத்தில் பிரதிபலித்தது. ஆனால் குங்குமப்பூவில் நிறத்தினை அவன் முகம் அடைய அதை கண்டு அவனை எழுப்ப மனமின்றி அழகில் பருகி கொண்டிருந்தாள் வீரமாதேவி. அன்று கோவிந்தனின் நெடுநாளைய கனவான மதனப்பள்ளி என்கின்ற மதனக்கோட்டத்திற்கு கும்பாபிஷேகம் செய்ய திட்டமிடப்பட்டு இருந்தது. உலகிலேயே வேறெங்கும் மன்மதனுக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோட்டம் நிறுவியது கிடையாது என்று அனைவரும் மெச்ச வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு கல்லாக கோவிந்தன் தேர்ந்தெடுத்து நிர்மாணிக்கப்பட்ட கோட்டம் அது. அன்று தன் கனவு கோட்டத்திற்கு கும்பாபிஷேகம் என்கின்ற உள்ளுணர்வு அவனை எச்சரித்திருக்க வேண்டும். சட்டென்று புரண்ட கோவிந்தன் கண்களை திறக்காமலேயே எழுந்து அமர்ந்தான். தான் மறுநாள் மதனப்பள்ளியின் முன்பாக தன் கண் விழிப்பேன் என்று முந்தைய இரவு கோவிந்தன் கூறியிருந்தது வீரமாதேவிக்கு நினைவுக்கு வந்தது. அங்கிருந்து சரிந்த கோவிந்தன் கண்களை மூடிய வண்ணமே சாளரத்தை நோக்கி நடந்தான். கைகளால் துழாவியபடி சாளர கதவை பற்றியவன் தாளை நீக்கி தன் வலக்கையினால் கதவை வெளிப்புறமாக தள்ளுவதற்கு தயாரானான். இதோ அவனது கனவு கோட்டம் கண் முன்பாக காட்சி தரப்போகிறது. இந்த காட்சியை காண வேண்டும் என்பதற்காகவே கடந்த ஒரு திங்களாக தன் அரண்மனையை விட்டு வெளியே செல்லாமல் இருந்திருந்தான். பால்யத்தில் இருந்தே சிறப்பான பேரழகை கொண்டிருந்த கோவிந்தனை அனைவரும் மன்மதனைப் போல் இருக்கிறாய் என்று கூறி பாராட்டி இருந்ததன் விளைவு மன்மதனின் மீது அவனுக்கு ஒருவித தாக்கமே ஏற்பட்டுவிட்டது. அவன் மாலுக்கு விண்ணகரம் உள்ளது, ஈசனுக்கு ஆலயம் உள்ளது. ஆனால் மனித பிறப்புக்கு மூலாதாரமாக விளங்கும் மன்மகையாகத்திற்கு நாயகனான காமனுக்கு கோட்டமில்லையே என்கின்ற வருத்தம் அவன் மனதின் ஒரு மூலையில் இருக்கவே செய்தது. என்னுடைய குந்தள மன்னனாக பதவியில் அமர்ந்து மன்மதா, உனக்கு பிரம்மாண்டமான கோவிலை அமைக்கின்றேன். மன்மதனைப் போல் நான் இருப்பதாக என்னை காண்போர் எல்லோரும் கூறுவதால் என்னையே உன் சிற்பமாக வடித்து அதில் பிரதிஷ்டை செய்கிறேன். உன் பெருமையை பாட அன்றாடம் அங்கு உற்சவங்களை நிகழ்த்துகின்றேன். வாத்சாயன பாடங்களை போதித்து பல்கலைக்கழகமாக உன் கோட்டத்தை திகழ வைக்கின்றேன். பல தேசங்களிலிருந்து அழகிய பெண்களை கொண்டு வந்து உனது தாசிகளாக நியமிக்கின்றேன். உன் கோட்டத்தில் நீர்க்கேணிக்கு பதிலாக பால்கேணி அமைக்கின்றேன். அன்றாடம் அழகிய பெண்கள் அதில் நீராடி மன்மத கோட்டத்திற்கு வரும் வாலிபர்கள் இங்கு நடனம் புரியலாம், உரையாடலாம். அதற்கு கட்டணங்கள் அவர்கள் கஜானாவுக்கு செலுத்தினால் போதும். தனது எண்ணங்கள் அரசின் கட்டளையாக மந்திர ஆலோசனையில் கோவிந்தன் அறிவித்த பொழுது அமைச்சர்கள் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் முகத்தில் அருவருப்பு தான் தாண்டவனமாடியது. கோவிந்தன் பின் நின்று கொண்டிருந்த ரஜத்கேசிக்கே அவன் உரை நீசத்தனமாக ஒலித்தது. மக்களை நல்ல பாழந்தில் நடத்துவதற்காகத்தானே மன்னன் நியமிக்கப்படுகின்றான். ஒரு மன்னனே தனக்கு காம உணர்வுகளை தோற்றுவித்து அழிவு பாதையில் இட்டுச் செல்லலாமா? ஆனால் கோவிந்தனுக்கு எதிராக யாரால் பேச முடியும்? மந்திர ஆலோசனை முடிந்தவுடனேயே தன் மனதில் வடிவமைத்திருந்த கோட்டத்துக்கு பணிகளை துவக்க உத்தரவிட்டான். கஜானாவிலிருந்து பெரும் தொகை அந்த கட்டுமான பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டது. பணிகளும் துரிதமாக நடந்தேறின. இதோ
கோவிந்தன் சாளர கதவை திறந்து பூர்த்தி அடைந்துவிட்ட தன் கோட்டம் உயிர் பெற்று நிற்பதை காணுவதற்கு தயாராக நின்றிருந்தான். அவனுடைய மூடிய இமைகளுக்குள் வெளியே பேரிடுவதற்கு தயாராக பரவசம் நிறைந்திருந்தது. ஆனால் அவன் இமைகள் சற்றே வீங்கி காணப்பட்டன. அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நினைத்ததை சாதித்து விட்டோம் என்கின்ற பரமானந்தம் அலையலையாக பாய்ந்து கொண்டிருந்தது. வீரமாதேவி, நான் சாளர கதவை திறக்கப் போகிறேன், வா, வந்து என் பக்கத்தில் நில். நானும் நீயும் காமன் ரீதியாக காட்சி தரும் மதனப்பள்ளி இதோ கும்பாபிஷேகத்திற்கு தயாராக உள்ளது. அதை இருவரும் ஒன்றாக கண்டுகளிப்போம். உற்சாக குரலில் கோவிந்தன் அழைக்க வீரமாதேவி அவன் பக்கமாக வந்து அவன் தோளில் கை வைத்தாள். சர்வன் மயன்மயம் என்றபடி கோவிந்தன் தன் வலக்கையினால் சாளர கதவை வெளிப்புறமாக தள்ளினான். திடீரென்று கதவு திறந்ததால் சாளர மாடத்தில் அமைந்திருந்த வெண்புறாக்கள் பதற்றமடைந்து கூட்டமாக தங்கள் சிறகுகளை படைபடுத்தபடி பறக்க கோவிந்தன் கண்களில் முதலில் பட்டது புறாக்கூட்டம் மட்டுமே. பிறகு வெண்புறாக்கள் நிறத்தில் பனிப்படலத்தின் ஊடே பளிங்கு கற்களால் எழுப்பப்பட்ட மதனப்பள்ளி தென்பட்டது. அதன் சொர்ண கலசங்கள் சூரிய ஒளியில் தகதகத்து கொண்டிருந்தன. பேருவகையுடன் மான்யகேதுவின் எல்லையில் அமர்ந்திருந்த மதனப்பள்ளியை சுட்டி காட்டிய கோவிந்தன் அவள் புஜத்தில் தலையை சரித்தபடியே தன் கரங்களை வீரமாதேவி நோக்கினான். இதுவரை எந்த சோழ இளவரசிக்கும் ஆலயம் கட்டப்பட்டதாக வரலாறே கிடையாது. இறந்த அரச குடும்பங்கள் நினைவாக அவளது தந்தையோ கணவனோ அல்லது மகனோ ஏதாவது ஒரு விண்ணகரமோ அல்லது சிவாலயமோ தான் எழுப்புவார்கள். ஆனால் சதையும் குருதியுமாக அவள் உயிருடன் உள்ள பொழுதே தன் ஆலயத்தை அவள் கண்டுவிட்டாலே இளவரசிக்கு குந்தள தலைநகர் மான்யகேதுவில் பளிங்கு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. வீரமாதேவியுடனாய மன்மத கோவிந்த தேவரின் மதன கோட்டம் வீரமாதேவி உணர்ச்சியுடன் கூற, பேசுவதற்கு இது தருணமல்ல, அமைதியுடன் அதை தரிசிப்பாய், ரசிப்பாய் என்று வீரமாதேவியை அமைதிப்படுத்தினான் கோவிந்தன். வெகுநேரம் மதனப்பள்ளியின் பிரம்மாண்டத்தையும் பேரழகியும் ரசித்தபடியே நின்றிருந்தனர் கோவிந்தனும் வீரமாதேவியும். அப்பொழுது அவனுடைய கண்கள் தற்செயலாக அந்த பொற்கலசங்களிடையே படபடுத்து கொண்டிருந்த குந்தள கொடியின் மீது பதிந்தது. கீழே நீலமும் மேற்புறத்தில் மஞ்சளும் நடுவில் பசுமை நிற மரமும் அதை சுற்றி செம்மை நிறைந்த மகுடமும் அதை சுற்றி 3 தாரகைகளும் கொண்ட ராஷ்டிரகோடி கொடிதான் அது. ஆனால் கோட்டத்தின் கோபுர உச்சியில் அவன் இந்த கொடியை ஏற்றச் சொல்லவில்லையே. அந்த கோபுரத்தில் ஏற்றுவதற்கென்றே பிரத்யோக மதன கொடியை வரவழைத்திருந்தான் கோவிந்தன். அதை வரைந்தவன் கோவிந்தன்தான். வெண்ணிறப்பட்டில் மேல் நோக்கிய முக்கோணமும் கீழ் நோக்கிய முக்கோணமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து நிற்கும் கொடியைத்தானே அங்கே பறக்க விட வேண்டும் என்று கூறியிருந்தான். மேல் நோக்கிய நீல முக்கோணம் ஆண்மையின் அடையாளம், கீழ்நோக்கும் செம்மை முக்கோணம் பெண்மையின் அடையாளம். ஆனால் கோபுரத்தில் பறப்பது குந்தள கொடியல்லவா? நான் சொன்னது ஒன்று, அவர்கள் செய்திருப்பது ஒன்று. எரிச்சலுடன் கோவிந்தன் கூற வீரமாதேவி அந்த கொடியை நோக்கினாள். கவலையை விடுங்கள் அரசே, உடனே அதை மாற்றி விடுகிறேன் என்ற வீரமாதேவி ரஜத்கேசிக்கு செய்தி அனுப்பினாள். அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்ததும் அவன் உடனடியாக விரைந்து வந்தான். நேராக கோவிந்தன் அறையை நோக்கி நடக்க மற்றொரு அறையிலிருந்து வெளிவந்த வீரமாதேவி அவனது பாதையை மறைத்து கொண்டு நின்றாள். ரஜத்கேசி அழைத்தது நான் தான். அந்த கோபுரத்தில் படபடக்க வேண்டிய மதனக்கொடிக்கு பதிலாக நம் குந்தள கொடியை பறக்க விட்டு இருக்கிறீர். நீங்கள் இருக்கும் இடத்தில் இத்தகைய தவறுகள் நடைபெறுகின்றன. உடனடியாக கொடியை மாற்றுவதற்கு வழியை பாருங்கள். வீரமாதேவி பயன்படுத்திய சொற்கள் மிருதுவானவையாக இருப்பினும் அவள் குரலில் இருந்த காட்டம் அவனை தாக்கியது. கோவிந்தன் வீரமாதேவியின் திருமணம் முடிந்த நாளிலிருந்து ரஜத்கேசி கோவிந்தனிடையே சந்திப்புகள் குறைந்து விட்டன. முன்பு எல்லாவற்றையும் ரஜத்கேசனியுடன் தான் ஆலோசிப்பான் கோவிந்தன். இப்பொழுதெல்லாம் வீரமாதேவிதான் எல்லாமே அவனுக்கு. அவள் மீதுள்ள மோகம் என்று இதை கண்டும் காணாதவாறு இருந்தான் ரஜத்கேசி. ஆனால் மதனப்பள்ளி கட்டுகிறேன் என்று கஜானாவை காலி செய்து கொண்டிருந்தான் கோவிந்தன். கஜானா காலியானதால் மக்களின் மீது அன்றாடம் புதிய வரிகளை விதித்து கொண்டிருந்தான் கோவிந்தன். வீரமாதேவியின் மீதும் கடும் அதிருப்தி கொண்டிருந்தனர் மக்கள். போதாக்குறைக்கு கோவிந்தன் சிற்றப்பன் கிருஷ்ணதேவனும் அவன் மகன் சிறிய அமோகவர்ஷனும் நாட்டில் கலகங்களை விளைவித்து கொண்டிருந்தனர்.
பொதுமக்கள் மத்தியில் அமோகவர்ஷனுக்கு ஆதரவு பெருகியது. இதை கோவிந்தனின் கவனத்திற்கு கொண்டு செல்ல ரஜத்கேசி பலமுறை முயன்றான். ஆனால் நந்தியாக வீரமாதேவி அவளை கோவிந்தனிடம் நெருங்க விடாமலே தடுத்து கொண்டிருந்தாள். அரசர் ஓய்வில் இருக்கிறார். சுமந்தன் சிற்பம் செதுக்குவதற்காக அவர் எதிரே அமர்ந்திருக்கிறார். அப்படியெல்லாம் சொல்லி இன்று அவரை காண முடியாது என்றெல்லாம் ரஜத்கேசிக்கும் கோவிந்தனுக்கும் இடையே பெரிய எறும்பு திரையையே எழுப்பிவிட்டாள். மனம் தாழாமல் ஒருமுறை வீரமாதேவியிடமே எச்சரித்தும் விட்டான். அரசியாரே, நாட்டில் ஆங்காங்கே கலகங்கள் விளைந்து கொண்டிருக்கின்றன. சிறிய அமோகவர்ஷன், நாம் அதை தடுக்க உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எனக்கு ஆணையிடுங்கள். நான் அவர்களை அடக்கி தந்தையும் மகனையும் சிறையெடுத்து வருகின்றேன் என்றான். அவனை மேலும் கீழுமாக நோக்கினாள் வீரமாதேவி. யார், நீங்களா? சிறையில் இருந்த உஜ்வலாவையே உங்களால் பத்திரமாக பாதுகாக்க முடியவில்லை. உங்களால் அவர்களை எப்படி கைது செய்ய முடியும்? நாட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உம்முடைய புஜபல பராக்கிரமத்திற்கு கோவிந்தர் அதை கவனித்து கலகக்காரர்களை அடக்கி விடுவார். நீங்கள் நான் சொன்னதை மட்டும் செய்தால் போதும், அலட்சியமாக கூறினாள் வீரமாதேவி. அரண்மனையிலிருந்து அழைப்பு என்றவுடன் கோவிந்தனிடம் தன் உள்ள கிடக்கையை அனைத்தையுமே கொட்டிவிட தீர்மானித்து விட்டான் ரஜத்கேசி. ஆனால் வழக்கம் போல் வீரமாதேவி குறுக்கே வந்து விட்டாளே. கொடியினை மாற்றும் பணியை தரவா அவனை அழைத்திருக்கிறாள். இந்த பணியை நிறைவேற்ற மதனப்பள்ளி பணியாளர்களை மேற்பார்வையிடும் சாதாரண ஒரு அதிகாரி கூட போருமே. மனதிற்குள் எழுந்த கொதிப்பை அடக்கியபடியே உத்தரவு அரசியே என்று கூறிவிட்டு திரும்பிச் செல்ல முற்பட்டான். ரஜத்கேசி இன்னும் ஒரு விஷயம், வீரமாதேவி கூற முகத்தில் எந்தவித சலனமும் இன்றி அவளை பார்த்தான் ரஜத்கேசி. இன்று மதனப்பள்ளி கும்பாபிஷேகத்திற்கு அரசரும் நானும் ஊர்வலமாக செல்ல இருக்கிறோம் அல்லவா? எங்கள் ரதத்தை நீங்கள் தான் செலுத்த வேண்டும் என்று கோவிந்தர் உங்களிடம் வேண்டிக் கொண்டாராமே. இப்பொழுது அரிஞ்சயன்தான் ரதத்தை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தங்களிடம் இதை எப்படி சொல்வது என்று சங்கடப்பட்டு என்னை தங்களிடம் தெரிவிக்கச் சொன்னார். வீரமாதேவி ஓரக்கண்ணால் அவன் முகபாவங்களை கவனித்தபடியே கூறினாள். நல்லது அரசியாரே, அறிஞரே தங்களது ரதத்தை செலுத்தட்டும். எனக்கு பொதுவாக பெண்கள் அதிகமுள்ள இடங்களுக்கு செல்ல பிடிக்காது. இன்று மதனப்பள்ளி வைபவங்கள் அனைத்துமே பெண்கள் தொடர்பானவையாக இருப்பதால் மன்னர் என் மனதை புரிந்து என் சங்கடம் ஏற்படாதவாறு இந்த மாற்றத்தை செய்திருக்கிறார். அவருக்கு என் நன்றியை கூறிவிடுங்கள் என்றபடி தன் பாராட்டுக்கள் ஒழுக்க அரண்மனை விட்டு வெளியேறினான் ரஜத்கேசி. வானவெடி சத்தம் ஒன்று விண்ணை அதிரச் செய்தது. மதனப்பள்ளி கும்பாபிஷேகத்தில் பங்கு கொள்ள புறப்பட்டான் மன்னன் கோவிந்தன். அரண்மனை படிகளில் இறங்கி ரதத்தை நோக்கி ஒய்யார நடை நடந்தான். வீரமாதேவியும் சர்வ அலங்கார பூஷிதையாக அவனுடன் நடக்க அவர்கள் ரதத்தில் ஏறும் வரை காத்திருந்தான் அரிஞ்சயன். பிறகு சாரதி இருக்கையில் ஏறி அமர்ந்தான். பட்டத்து யானை கீர்த்தி சேனை துதிக்கையில் கவரியை ஏந்தி கோவிந்தனின் முன்பாக வீசியது. பல்வேறு வண்ணங்களில் கந்தப்பொடி துவப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்கின. யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை என்று முன்னால் அணிவகுத்து செல்ல கோவிந்தனை வாழ்த்தபடியே வேதியர்கள் கடங்களில் மங்கள நீர் சுமந்து சென்றனர். அதன் பின் இசைக்கருவிகளை வாசித்து கொண்டும் பாடிக்கொண்டும் நாட்டியமாடிக்கொண்டும் விதவிதமான பெண்கள் சென்றார்கள். அதற்கு பிறகு மன்மதரதம் என்னும்படியாக இருந்த அலங்கார வண்டி ஒன்றை மாடுகள் இழுத்துச் சென்றன. அதில் வாத்சாயனரின் சூத்திரங்களை விளக்கும்படியாக பெண்களும் ஆண்களும் நடனமாடியபடியே சென்றனர். கோவிந்தனின் கவனம் முழுவதும் தனக்கு முன்பாக சென்ற அழகியரின் மீதே பதிந்திருந்தது. நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு ஊர்வலம் மதனப்பள்ளியை அடைந்தது. பிரம்மாண்டமான படிகளில் தேவாலய கன்னிகளைப் போல் அழகியர் நின்று படிகளில் ஏறிய அரச தம்பதியர்களின் மீது மலரை சொரிந்தனர். இந்த கோலாகலங்களை பார்த்து வளைத்தபடியே படியேறினான் அரிஞ்சயன். குறிப்பிட்ட முகூர்த்தம் வந்ததும் கோபுர கலசங்களில் மந்திரங்களை ஓடியபடியே மங்கள நீரை சேர்ப்பதற்காக வேதியர்கள் புறப்பட்டதைக் கண்ட கோவிந்தன் அவர்களை நோக்கி கையசைத்தான். அவர்கள் குழம்பி போய் நிற்க சர்மிஷ்டா, ரத்ன தீபிகா, ரூபமதி மற்றும் இன்னும் சில அழகியர் அந்த வேதியர்களின் கரத்தில் இருந்த கடங்களை பறித்து கொண்டு நடனம் ஆடியபடியே கோபுரத்தை நோக்கி சென்றனர். மதனப்பள்ளியின் உச்சியில் இருந்த மணி ஒலிக்கத் தொடங்கியது. பெண்மையின் சின்னத்தை குறிக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான மணி டான் டான் என்று மான்யக்கேதுவே அதிரும்படியாக ஒலித்தது. அதனை ஒரு அழகி ஒலிக்கச் செய்து கொண்டிருந்தாள். மக்கள் அருவருப்புடன் அங்கு சேர்ந்திருந்தனர். குழந்தைகளுடன் வந்திருந்த தாய்மார்கள்
தங்கள் குழந்தைகளின் கண்களை மூடிக்கொள்ள வைத்தனர். அமைச்சர்களும் மான்யகேதுவின் பிரமுகர்களும் மதனப்பள்ளி என்கின்ற பெயரில் கோவிந்தன் அரங்கேற்றும் அவலங்களை ஜீரணிக்க முடியாமல் ஒருவரை ஒருவர் பரிதவிப்புடன் நோக்கிக் கொண்டே இருந்தனர். சிற்பி சுமந்தன் ஒரு ஓரத்தில் பணிவுடன் நின்று கொண்டிருந்தான். படிகளில் ஏறிய கோவிந்தன் அதை சுற்றி தன் பார்வையை ஓடவிட்டான். அந்த கோட்டத்தினை சுற்றி விஸ்தாரமான நந்தவனம் அமைந்திருந்தது. அதில் வண்ண நீரூற்றுகளும் தடாவிகளும் காணப்பட்டன. தடாவிகளில் அம்சப்பட்சிகளும் மரங்களில் மயில்களும் இன்னும் பெயர் கூற முடியாத இனிய குரலில் கூவும் பறவைகளும் எங்கும் அங்கும் பரந்த வண்ணம் இருந்தன. புள்ளி மான்கள் துள்ளி குதித்து விளையாட அவற்றை பின்தொடர்ந்து ஆண்மான்கள். இந்திரனின் நந்தவனம் பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்துவிட்டதோ என்றும் கூறும்படியாக இருந்தது அந்த இடம். அந்த பிரம்மாண்டமான படிகளில் ஏறியவுடன் அகலமான ஒரு பொய்கை தென்பட்டது. அதன் முழுவதும் பாலால் நிரப்பப்பட்டிருந்தது. பால்கேணியை சுற்றி நிறைய அறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் அழகிகள் தங்குவதற்காக அந்த இடம். தொடர்ந்து அடுத்த நிலையில் படியேறினால் அது முழுவதும் வாத்தியாரின் சூத்திரங்களை விளக்கும் பல்வேறு வேலைப்பாடுகள் அமைந்திருந்தன. பலே சுமந்தா என்றபடியே அடுத்த நிலைக்கு படியேறினான் கோவிந்தன். அங்குதான் அவனும் வீரமாதேவியும் ரதி மன்மத வடிவில் சிலையாக இருக்கின்றனர். உலகிலேயே பேரழகனான மன்மதை போன்ற கோவிந்தனின் சிலை திறக்கப்பட இருந்தது. வருங்கால சந்ததியருக்கு இவனுடைய பேரழகை காலம் காலமாக பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த மன்மத கூட்டம். கோவிந்தனும் வீரமாதேவியும் அந்த மிகப்பெரிய கூடத்திற்கு செல்லும் படிகளில் ஏறினர். 3ஆம் நிலைக்கு செல்லும் படிகள் முழுவதுமே ஸ்வர்ணத்தால் வேயப்பட்டிருந்தது. அங்கங்கே நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்டு கதிரவனின் கிரணங்களால் அந்த இடம் ஜொலித்து கொண்டிருந்தது. கோவிந்தன் அங்கு பிரவேசித்தவுடன் பேரிகைகளும் கொம்பு வாத்தியங்களும் இசைக்கப்பட்டன. பீமேஸ்வரத்தில் சிற்பி சுமந்தன் செதுக்கியிருந்த அதே ரதி மன்மதனின் காட்சி இன்னும் உயரமாகவும் நேர்த்தியாகவும் அங்கு வடிவடைக்கப்பட்டு இருந்தது. சிலைக்கு பீதாம்பரங்களும் பொன் ஆபரணங்களும் சூட்டப்பட்டிருந்தன. சிலைக்கு பின்னால் அமைக்கப்பட்டிருந்த நடைமேடையில் நின்றிருந்த பெண்கள் அந்த சிற்பத்தின் மீது மலர் மாறி பொழிந்தனர். அப்பொழுது சிலையின் பக்கமாக நின்றிருந்த ஒரு பெண் தன் கையில் மாலையுடன் முரசு ஒலிக்கு ஏற்ப நடனமாடியபடியே வந்து கோவிந்தனுக்கு மாலை சூட்டினாள். அவள்தான் தலைமை குரு மாதங்கி. கோவிந்தனின் மதனப்பள்ளியில் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ரசித்து கொண்டிருந்தாள். அன்று மதியம் உணவருந்துதல் ஆட்டம் பாட்டம் என்று கழிந்துவிட்டது. மான்யகேதுவின் குடும்பங்களைச் சேர்த்த அழகிய பெண்கள் எல்லோரும் மதனப்பள்ளிக்கு வந்து தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற சட்டத்தையும் பிறப்பித்தான் கோவிந்தன். அதன் மதனோத்சவத்தில் தெளித்திருந்த கோவிந்தனை அவசர ஆலோசனை செய்ய வேண்டி சந்திரிக்க வந்திருந்தனர் அவனுடைய அமைச்சர்கள் தர்மபாலரும் மற்றும் உலகாமுகர் ஆகியோரும். மனோகரி, அமைச்சர்கள் வந்திருக்கின்றனர், அவர்களை உற்சாகப்படுத்து. மதுபானத்தின் போதையில் தன்னை சூழ்ந்திருந்த பெண்களில் ஒருத்தியிடம் அவன் சொல்ல அவள் கழுக்கென்று சிரித்தபடியே அமைச்சர்களை நோக்கி வந்தாள். அசூசையுடன் அவளை நோக்கி கையை உயர்த்திய உலகாமுகர் கோவிந்தனை கவலையுடன் நோக்கினார். மன்னா, நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. மக்களின் கோபத்தை இது கிளறுகின்றது. மேலும் நேற்று இரவு தாங்கள் விதித்த சட்டம் அவர்களை கொதிப்படையச் செய்துள்ளது. குலப்பெண்கள் மதனப்பள்ளியில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற சட்டத்தினை எதிர்த்து மக்கள் போராடத் துவங்கியுள்ளனர். புரட்சியாளர்களுடன் மக்களும் சேர்ந்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் பிறந்துள்ளது. புரட்சியாளர்கள் அமோகவர்ஷனை தாங்கள் எப்படியாவது அடக்க வேண்டும். உலகாமுகர் பேசி முடித்ததும் தர்மபாலர் தன் பங்கிற்கு கோவிந்தனுக்கு அறிவுரை கூற ஆரம்பித்தார். மன்னா, எச்சரிக்க வேண்டியது எங்கள் கடமை. இதை எழுப்புவதில் நிதியை வாரி அளித்தோம். இப்பொழுது கஜானா காலியாகிவிட்ட நிலை. இனி புதிதாக நம்மால் வரிகளை விதிக்க முடியாது. அத்தனை வரிகளையும் மக்கள் மேல் சுமத்திவிட்டோம். இனி என்ன செய்வது? வீரமாதேவி அரண்மனைக்கு திரும்பிவிட்ட நிலையில் ரூபமதியின் கூந்தலில் தன் நாசியை வைத்து முகர்ந்து கொண்டிருந்த கோவிந்தனுக்கு அமைச்சர்களின் பேச்சு எரிச்சலை ஏற்படுத்தியது. இந்த இரவை நீங்கள் பாழாக்காதீர்கள். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீங்கள் போகலாம், காட்டத்துடன் கூறினான் கோவிந்தன்.
உலகாமுகரும் தர்மபாலரும் தொங்கிய தலையுடன் அங்கிருந்து வெளியேறினர். இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, நம் கோவிந்தன் கெட்டதும் பெண்ணாலே. பெருமை வாய்ந்த குந்தள நாட்டுக்கு, சோழர்களை கலங்கடித்த குந்தள நாட்டிற்கு இப்படி ஒரு தலைவிதியா? இனியும் கோவிந்தனை மன்னனாக ஏற்க என் மனம் ஒப்பமில்லை. குரங்கின் கையில் சிக்கிவிட்ட மலர் மாலை ஆகிவிட்டது நம்முடைய குந்தள நாடு. நம் மன்னர் இந்திரனின் மூத்த மகள் அமோகவர்ஷன் நம்மை ஆண்டு கொண்டிருந்தால் இந்த கதிக்கு நாடு வந்திருக்குமா? இனியும் காலதாமதம் செய்ய வேண்டாம். கிருஷ்ணதேவனை மன்னனாகவும் சிறிய அமோகவர்ஷனை பட்டத்து இளவரசனாகவும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவர்களை சந்தித்து என் ஆதரவை நல்க உள்ளேன். உலகாமுகர் கூறியதும் தர்மபாலருடன் அவருடன் கிளம்பிச் செல்ல தயாராகிவிட்டார். தன் அமைச்சரவையில் முக்கிய அமைச்சர்கள் கிருஷ்ணதேவருக்கு ஆதரவு தெரிவித்ததை அறிந்ததும் மனதுக்குள் அதிர்ந்தான் கோவிந்தன். அதுவரை தான் மறந்திருந்த ரஜத்கேசியை நினைவுக்கு வர உடனே அவனை அரண்மனைக்கு அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவன் வந்தவுடன் அவனிடம் ஓடிச் சென்று ஆறத் தழுவிய கோவிந்தன் மதனப்பள்ளியில் உள்ளவர்களை கண்டுகொள்ளாமல் அவனிடம் வந்தான். தன்னை சுற்றி நிலவும் மக்களின் வெறுப்பை உணர்ந்த கோவிந்தன் அதை உணர்ந்து கொண்டு விட்டவன் போலும். அதனால்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னை சந்திக்கிறான் என்பதை ரஜத்கேசி உணர்ந்து கொண்டான். ஆனால் இனி இவனால் தான் என்ன செய்ய முடியும்? கோவிந்தன் மீது மட்டுமல்ல, கோவிந்தனுக்கு பக்கத்துணையாக நிற்பவர்களின் மீதும் கூடத்தானே மக்களின் கோபம் பாயும். இவனை கோவிந்தன் உதாசீனப்படுத்தி ஒதுக்கிவிட்டதால் மட்டுமே இவன் மீது மக்கள் கோபம் பாயவில்லை. ரஜத், உன்னை இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக நியமிக்கிறேன். நீதான் புரட்சியை அடக்கி நாட்டில் மீண்டும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும். கோவிந்தன் பதவியை காட்டி ரஜத்கேசியை மயக்க நினைத்தான். வீரமாதேவியும் அவனை சிநேகமாக பார்த்தாள். ரஜத்கேசியா ஏமாறுவான்? மயக்க நினைத்த பெண்களையே எல்லையில் நிறுத்தி வைத்தவனாயிற்றே அவன். அரசே, தற்பொழுது பிரதம அமைச்சராக இருக்கும் கோவர்த்தனரை பதவியிறக்கம் செய்தால் அவர் புரட்சியாளர்களோடு சேர்ந்து கொண்டு விடுவார். செல்வாக்கு நிறைந்த அவரை அப்படி போகவிடக்கூடாது. வீரமாதேவியின் பக்கமாக தன் ஏளன பார்வையை செலுத்தினான் ரஜத்கேசி. மதனப்பள்ளியில் கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் அரிஞ்சய சோழர் புறப்பட்டு சென்று விட்டாரே. இந்த சமயத்தில் அவர் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன். சோழ இளவரசர் அரிஞ்சயன் மிகவும் ஆற்றல் மிக்கவர். அவரால் எத்தகைய புரட்சியையும் அடக்கிவிட முடியும். அவரை வரவழைத்து புரட்சியை அடக்குங்கள். அவருக்கு பின்புலமாக நின்று நான் செயல்படுகின்றேன், ரஜத்கேசி கூறினான். அவன் குரலில் ஒலித்த நையாண்டியை புரிந்து கொள்ளாமல் உற்சாகத்துடன் அவனை பார்த்தான் கோவிந்தன். நல்ல யோஜனை ரஜத்கேசி, உடனே அரிஞ்சயனை அழைப்போம், கோவிந்தன் கூறினாள். ஆனால் காவிரியோடும் நாட்டில் பிறந்தவளாற்றே இந்த வீரமாதேவி. ரஜத்கேசியின் ஏளனத்தை அவள் உடனே புரிந்து கொண்டாள். அவள் முகம் சிறுத்தது. தன்னைத்தான் அவன் வம்புக்கு இழுக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவளுக்குள் எழுந்த கோபம் ஒரு அரசி என்கின்ற எண்ணத்தையும் அவளை மறக்கடிக்கச் செய்துவிட்டது. ரஜத்கேசி, என் அண்ணன் அரிஞ்சயனின் வீரத்திற்கு நீரொன்றும் பல்லாண்டு பாட தேவையில்லை. அதை யாம் அறிவோம். புரட்சியை ஒடுக்க மன்னர் உமக்கு கட்டளையிட்டால் நீர் கடமையை ஆற்றாமல் எங்களுக்கு பாடம் போதிக்கின்றீர். உம்மால் புரட்சியை அடக்க முடியாது என்று தோன்றினால் ஒதுங்கிக் கொள்ளும். இந்த நாட்டை காப்பாற்ற நான் இருக்கிறேன், நீர் செல்லலாம் என்று அவள் உக்கிரத்துடன் கூற ரஜத்கேசி மறுவார்த்தை கூறாமல் அரண்மனையை விட்டு வெளியேறினான். அன்றே கோவிந்தனின் மெய்காப்பாளனான விஜயகேதன் நியமிக்கப்பட்டான். மதனப்பள்ளியில் தலைமை குரு மாதங்கியில் முடன் பிறந்தவன்தான் இந்த விஜயகேதன். அன்று இரவு மஞ்சத்தில் சயனித்திருந்த கோவிந்தனிடம் தன் தலையை சாய்த்தபடியே தன் வீரம் ததும்பிய கண்களால் அவனை நோக்கினாள் வீரமாதேவி. கோவிந்தனின் பரந்த மார்பில் சுட்டு விரலால் கோலம் மறைந்து கொண்டிருந்த அவள் தன் கண்களை மூடி சயனித்திருந்த கணவனின் செவிகளில் தன் வசம் உள்ளனவா என்பதை உணர்ந்து கொண்டு அதன் பிறகு தன் மனதில் உதித்த யோசனையை செயல்படுத்தும் தருணம் அதுவே என்றே உணர்ந்து கோவிந்தரே என்றாள். ரஜத்கேசியின் பேச்சை கவனித்தீர்களா? இனியும் தாங்கள் அவனை நம்ப முடியும் என்று தோன்றவில்லை. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. வீரமாதேவி கணவரின் முகத்தை விட்டுவிட்டு தன் விழிகளை எடுக்காமல் கூறினாள். சொல் வீரமாதேவி, கண்களை திறக்காமலேயே சொன்னான் கோவிந்தன். கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு எதற்காக நெய்க்கு அலைய வேண்டும்? உம்முடைய அண்ணன் அமோகவர்ஷனை வெள்ளுலகிற்கு அனுப்பிவிட்டு அதே முறையில் உங்கள் தம்பி சிறிய அமோகவர்ஷனின் கதையும்
முடித்து விடுங்கள். பிறகு கிருஷ்ணதேவன் வலுவிழந்து விடுவான். அமோகவர்ஷன் இறந்துவிட்டால் புரட்சியாளர்களும் சோர்ந்து விடுவார்கள். நம் பாதாள மண்டபத்தில் தங்கியிருக்கும் வதன மோகினிகள் என்ற விஷக்கன்னிகளில் ஒருத்தி அமோகவர்ஷனிடம் அனுப்பி அவனையும் கொன்று விடுங்கள். ரஜத்கேசியின் வாளை விட அவர்கள் கடைக்கண் பார்வை இன்னும் கூறியது. வீரமாதேவி கூறி முடித்திருக்க மாட்டாள். சட்டென்று தன் கண்களை திறந்தவன் அவளை வியப்புடன் நோக்கினான். எழுந்து அமர்ந்தவன் அவளிடம், இப்படி ஒரு மதியூகி மனைவியாக அமைந்த பிறகு எனக்கு அமைச்சரவையோ சேனாதிபதியோ தேவையே இல்லை என்று உற்சாகத்துடன் கூறி தன் முகத்தை துடைத்து கொண்டு அவசர அவசரமாக அரண்மனையை விட்டு வெளியேறினான். மதனப்பள்ளியை நோக்கி புறவியை செலுத்தியவன் மன்மத கூட்டத்திற்குள் நுழைந்தான். கையில் தீப்பந்தங்களுடன் ஆங்காங்கே அழகியர் நடமாடிக்கொண்டிருக்க அவர்களை கண்டதும் அவர்கள் அவனை பணிந்தனர். அவர்களை அலட்சியம் செய்த கோவிந்தன் கலைகளை விளக்கும் சிற்பக்கூடத்திற்குள் படியேறி சென்றான். அன்னப்பறவை ஒன்றை அணைத்தபடியே நின்ற ரதிதேவின் சிற்பம் ஒன்றின் முன்பாக நின்றவன் அந்த அன்னப்பறவை சிற்பத்தின் வலப்புறமாக திருப்ப அது வழி விட்டு நகர கீழே செல்வதற்கு படிகள் சென்றன. கோவிந்தன் அதன் வழியே இறங்கிச் சென்றான். அங்கும் இங்கும் மஞ்சங்கள் காணப்பட அந்த மண்டபத்தின் மேற்கூரையில் இருந்து காற்று வீசியது. மண்டபம் முழுவதும் மனம் நிறைந்து இருந்தது. இந்த இரகசிய மண்டபம் பால்கேணிக்கு அடியில் அமைந்திருந்ததால் அந்த வாசம் போலும். கோவிந்தன் படிகளில் இறங்கி வருவதைக் கண்டதும் அங்கிருந்த பெண்கள் வாரி சுருக்கிக்கொண்டு எழுந்து அவன் முன் வந்து தலையசைத்து பணிவுடன் நின்றனர். சுலோச்சனா அங்கிருந்த பெண்களில் சற்று உயரமாக இருந்தவள் முன்னால் வந்து நின்றாள். மதனமோகினிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள வசதிகளில் குறைவேதும் உண்டோ? கோவிந்தன் கேட்டான். ஒரு குறைவும் இல்லை அரசே, பணிவுடன் கூறினாள் சுலோச்சனா. நல்லது, உங்கள் பணியை துவக்கும் நேரம் வந்துவிட்டது. புரட்சியாளர்களின் தலைவனும் என் சிற்றப்பன் மகனுமான அமோகவர்ஷன் என்னை பதவியில் இருந்து இறக்கி தன் தந்தையை குந்தள மன்னனாக அமர்த்த முயற்சி செய்கின்றான். அவனை இந்த உலகிலிருந்து நீக்க வேண்டும். அவனை கொல்வதற்கு நீயே ஒருத்தியை தேர்ந்தெடு சுலோச்சனா. கோவிந்தன் கட்டளையிட சுலோச்சனா திரும்பி தன் பின்பாக நின்ற அவர்களை நோக்கினான். சந்திரவதனா, சுலோச்சனா அழைக்க அந்த பெண் ஒயிலாக முன்வந்து நின்றாள். சந்திரவதனா, மன்னனின் ஆணையை நீதான் நிறைவேற்றப் போகிறாள். அவள் கூறியதும் பேரழகு படைத்த சந்திரவதனா தன் கண்களால் கோவிந்தனை பார்த்தாள். அவளை வருத்தம் தோய்ந்த கண்களால் வெறித்தான் கோவிந்தன். இவ்வளவு பேரழகு படைத்த உன்னை தீண்டும் பாக்கியத்தை நான் இழந்து விட்டேனே சந்திரவதனா. அமோகவர்ஷன் மணிப்பூரக வனத்தில்தான் தன் ஜாகையை கொண்டிருக்கின்றான். அவனை பாதித்தது இந்த நம்மன் உலகம் அனுப்பிவிடு. உனக்கு இட்ட பணியை நீ முடித்ததும் தக்க சன்மானங்களை வழங்கச் சொல்லுகின்றேன். நீ அங்கு சென்று வா. கோவிந்தன் கூற அவனை பணிந்துவிட்டு தன் கால் சலங்கைகள் ஒலிக்க ஒய்யாரமாக படிகளில் ஏறி அந்த இரகசிய மண்டபத்தை விட்டு வெளியேறினாள் சந்திரவதனா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.